ஸோ என்டிபிசியில் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. P is any point inside the rectangle ABCD, அதுக்கப்புறம் PA, PB, PC எல்லாம் கொடுத்துட்டாங்க. PD கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷினுக்கான ஃபார்முலா வந்து இதுதான். PA ஸ்கொயர் ப்ளஸ் PC ஸ்கொயர் ஈக்குவல் டு PB ஸ்கொயர் ப்ளஸ் PD ஸ்கொயர். ஸோ PA வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 69, PB வந்து 27, PC வந்து 38, PD தான் கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம போட்டோம் அப்படின்னா PA ஸ்கொயர் 69 ஸ்கொயர் ப்ளஸ் PC ஸ்கொயர் 38 ஸ்கொயர் is equal to PB ஸ்கொயர் 27 ஸ்கொயர் ப்ளஸ் X ஸ்கொயர். ஸோ இப்போ நமக்கு X ஸ்கொயர் வேணும் அப்படின்னா 69 ஸ்கொயர் ப்ளஸ் 38 ஸ்கொயர் மைனஸ் 27 ஸ்கொயர். ஸோ இந்த சம்மை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இதை யூனிட் டிஜிட்டில் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ 9 ஸ்கொயர் அப்படின்னா அது 1ல் முடிஞ்சிருக்கும், 8 ஸ்கொயர்னால் 4ல் முடிஞ்சிருக்கும், மைனஸ் 7 ஸ்கொயர்னால் 9ல் முடிஞ்சிருக்கும். ஸோ இது என்ன வந்திருக்கும் 5 மைனஸ் 9. 5 மைனஸ் 9னா இப்போ 6ல் முடிஞ்ச ஒரு நம்பராக தான் இருக்கும். ஓகேங்களா, யூனிட் டிஜிட் வந்து 6ஆக தான் இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு 6ல் முடியுது அப்படின்னா அப்போ என்ன இருக்கணும், நீங்கள் ஆப்ஷன்ஸ் செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ வந்து 70 ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 0ல் முடியும். ஆப்ஷன் 2 எடுத்துட்டிங்கன்னா 2 ஸ்கொயர் 4ல் முடியும். ஆப்ஷன் 3 78 ஸ்கொயர் எடுத்துட்டிங்கன்னா 4ல் முடியும் இல்லைங்களா. 8 ஸ்கொயர் வந்து 64 4ல் முடியும். 74 எடுத்துட்டிங்கன்னா தான் 6ல் முடியும். ஸோ இப்போ எக்ஸோட மதிப்பு வந்து ஒரு 4ல் முடிகிற ஒரு நம்பராக தான் இருக்க முடியும். ஸோ 74 தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் 4. சரிங்களா, இந்த ஃபார்முலா எப்படி வந்திருக்கும் அப்படின்னா நம்ம கிராஃபில் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இருக்கும் இல்லைங்களா, XY, X1, Y1 அந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு தான் இந்த ஃபார்முலா வந்திருக்கும். ஸோ அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.